Hello friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல சுரைக்காய் கடையல் எப்படி ரொம்ப சுலபமான முறையில் செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு சுரக்காய் 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இது வந்து பிஞ்சு சுரக்காய் தான், அதனால் தோல் எதுவும் சீவ தேவையில்லை. நீங்கள் முத்தின சுரக்காய் எடுத்தீங்கன்னா தோல் சீவனும், உள்ளே இருக்க விதையும் எடுக்கணும். இந்த சுரக்காயில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து நிறைய சேர்த்துக்கணும். இந்த சுரைக்காய் கடையல் சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா சுரக்காயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சுரக்காய் எல்லாத்தையும் ஒரு சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. சுரைக்காயை நீர்க்காயின்றனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இதை நம்ம அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சுரக்காயிலேருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் இந்த சுரக்காயிலேருந்தே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதுவே போதும் இது வேகிறதுக்கு. இதை நாம் அப்பப்போ கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். சுரக்காய் முக்கால்வாசி வெந்த உடனே நம்ம அதில் ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளியை நம்ம சுரக்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். புளியோடு சேர்ந்து வேகட்டும். இப்போ நம்ம இதில் 5-6 வரமிளகாயை தாளித்து கொட்ட போகிறோம். ஒரு வானல் வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மிளகாயை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகா நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சுரக்காவிலே கொட்டிக்கலாம். மிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மத்து போட்டு கடைஞ்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சுரக்காவை நல்லா கடைஞ்சாச்சு. மிளகாவோட காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்காதீங்க, ஹாஃப் ஃப்ரை பண்ணாதான் நம்ம சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கடைஞ்சி வச்சுருக்க சுரக்காயிலே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ஆரோக்கியமான சுவையான சுரைக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.